இதுல வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் ஒரு 1.8 கிலோமீட்டரில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். அதனால் ஒரு பெரிய கம்யூனிட்டி 40 அடி ரோடு 40 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரெண்டுக்காக பார்க்க வந்திருக்கோம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு லிஃப்ட் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. உள்ளே போகலாம். 3 பெட்ரூமு. என்ட்ரான ஒரு சின்ன ரிசப்ஷன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் சின்னதாக ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூஜை ரூமாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோர் ரூம் ஏதோ நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஒரு ரிசப்ஷன் ஏரியா, அதுக்கப்புறம் வீடு வந்து என்ட்ரன்ஸ் ஆகுது. என்ட்ரானோடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுத்துன்னு எடுத்துப்பாங்க. இல்லை எனக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஏசி போட்டு ஃபுல் ஃபர்னிச்சரோடு எனக்கு வேணும்னா அதையும் நீங்கள் பண்ணி தருவாங்க. பட் அதுக்கு ரெண்ட்டு தனியாக வரும். உள்ளே வந்து ஒரு பெரிய ஹாலு, டைனிங் இருக்குது, மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய கிச்சன், மேலேயே ஸ்டோரேஜ் இடம் இருக்குது. 3 பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு இது. ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். எல்லா பெட்ரூம்லேயுமே ஸ்டோரேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு கட்டில் குழந்தைங்க இல்லை பெரியவங்க படுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் 3 பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ராமச்சந்திரலேருந்து 1.8 கிலோமீட்டர் வரும். இது செகண்ட் பெட்ரூம். அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து 3.5 கிலோமீட்டர். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இடம் பார்த்துட்டிங்கன்னா இது விட ரொம்ப தரமாக இருந்து இருக்கும், பிடிச்சிருக்கும் உங்களோட பார்த்தீங்கன்னா. இது அட்டாச்சு பாத்ரூம். அப்படியே இதில் வெளில வந்தீங்கன்னா இங்கே துணி காய போகிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இல்லை வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்குன்னா விளையாடுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். துணி காய போகிறதுக்கு நீட்டாக இடம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வாஷிங் மிஷின் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லா ரூம்லையுமே இந்த கபோர்டு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கபோர்டு மேலே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். இது வந்து 3வது பெட்ரூம். இதில் தான் கட்டில் போட்டிருக்காங்க. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. உங்களோட திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கேயும் வந்துட்டு ஸ்டோரேஜ் இடம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம். ஓகே, ரெண்டில் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ரெண்டில் கோட் பண்ணுறாங்க. லிஃப்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் லிஃப்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து 850 ருபீஸ் வரும் மந்த்லி. லிஃப்ட் வேண்டாம், நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் நானே இறங்கி போயிடுவேன் அப்படின்னா அந்த 850 ருபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டாம். மெயின்டெனன்ஸு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவிதை ரிசர்ச் சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் நம்ம கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கோ இல்லை சேலுக்கோ தான் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் ஆர் ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.